சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. கோயம்பேடு, அரும்பாக்கம், வடபழனி, ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பல்லாவரம், பொலிச்சலூர், மீனம்பாக்கம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. தமிழகத்தில் 2 நாட்கள் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திங்கட்கிழமை உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 27ஆம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் திங்கட்கிழமை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யும் என்றும், வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. செவிலிமேடு, ஓரிக்கை, களக்காட்டூர், புஞ்சை அரசன் தாங்கல், கீழம்பி, சிறு காவேரிப்பாக்கம், திம்மசமுத்திரம், கோனேரிக்குப்பம், ஏனாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கோலியனூர், வளவனூர், ராம்பாக்கம், கண்டமங்கலம், அரசூர், கஞ்சனூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 4 மணி நேரத்திற்கு மேலாக சாரல் மழை பெய்தது. மழையின் காரணமாக வாகன ஓட்டிகள் சற்று சிரமத்திற்குள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் மரக்காணம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. கூட்டேரிப்பட்டு, ஆலப்பாக்கம், அனுமந்தை, கூனிமேடு, கோட்டக்குப்பம் சுற்றுப்பகுதிகளில் விட்டுவிட்டு பரவலாக மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஜெர்மனியின் எல்ப் நதிக்கரையில் சுமார் 1 மீட்டர் உயரமுள்ள ராட்சத பனிக்கட்டிகள் குவிந்து கிடப்பது சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்து வருகிறது. கப்பல் போக்குவரத்திற்காக நதியின் மேற்பகுதியில் உள்ள உறைந்த பனியை உடைக்கும் போது அந்த பனிக்கட்டிகள் அடித்து வரப்பட்டு இங்கே கரை ஒதுங்கியுள்ளன. ஆர்க்டிக் பகுதி போன்ற இந்த அரிய காட்சியை கண்டு ரசிக்க ஆயிரக்கணக்கான மக்கள் நதிக்கரையில் குவிந்து வருகின்றனர். செக் குடியரசில் உற்பத்தியாகும் இந்த எல்ப் நதி ஜெர்மனியின் முக்கிய நீர் வழித்தடமாக விளங்குவது குறிப்பிடத்தக்கது. மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தி என்பது மொழி திணிப்பு மட்டுமல்ல என்றும், அது பண்பாட்டு படையெடுப்பு என்றும் குறிப்பிட்டார். டெல்லியிலிருந்து எத்தனை முறை படையெடுத்தாலும் தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். 1938 இந்தி திணிப்புக்கு எதிராக நாம போராடி கொண்டிருக்கிறோம். இந்தி என்பது வெறும் மொழி திணிப்பு மட்டுமல்ல, அது பண்பாட்டு படையெடுப்பு. அது மாதிரி தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தணும்னு தான் காலந்தோறும் டெல்லியில நம்ம மேல படையெடுத்து வராங்க. நாம பார்க்காத படையெடுப்பா? நீங்க எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், அரசிகள், கோமாளிகள், கொலைகள் துணைக்கு அழைச்சுக்கிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. தமிழகம் வந்த பிரதமர் மோடி தாம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தேர்தல் குறித்த கற்பனையை பேசியிருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தமிழக மக்கள் தந்த தோல்விகள் மறந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பிய முதல்வர், தமிழ்நாடு வளர்ந்துவிட்டது என்றும் அதை கெடுக்காமல் இருந்தால் போதும் என்றும் கூறினார். தமிழகத்தை அழிக்கும் பிரதமரின் எண்ணம் பலிக்காது என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறார். இனி அடிக்கடி இந்த பக்கம் பிரதமர் மோடி அவர்களை எதிர்பார்க்கலாம்.
தேர்தல் சீசன் வந்துட்டா போதும். தமிழ்நாட்டுக்கு பல வெரைட்டியில அவர் வடைகளை சொல்றது வழக்கம்தான். இந்த முறை வந்தார், வழக்கமான பழைய வடைகளைத்தான் சுட்டுட்டு போயிருக்கார். அந்த மாவும் புளிச்சு போச்சு. அதை கேட்டு கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் காதும் புளிச்சு போச்சு. 2019 முதல் அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை கண்டவர் எடப்பாடி கே பழனிசாமி என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்தார். கொள்கையால் இணைந்துள்ள திமுக கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி வீழ்த்த முடியாது என்றும் குறிப்பிட்டார். சாதா பழனிசாமி அல்ல, தி கிரேட் 10 தோல்வி பழனிசாமி. 2019 எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர். வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி அவர்கள தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதாக பிரதமர் கூறுவது அவருக்கு அழகல்ல என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 5 ஆண்டுகளில் துறைமுகங்களின் வழியாக கடத்தப்பட்ட 11,311 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருப்பதாகவும், அவற்றில் பெரும்பாலானவை குஜராத், மகாராஷ்டிரா துறைமுகங்களில் சிக்கியுள்ளதாகவும் விமர்சித்தார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பிரதமர் பேசியது கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்ட முதல்வர், திமுக அரசு செயல்படுத்திய திட்டங்களால் பெண்களுக்கான சமூக பங்களிப்பு அதிகரித்திருப்பதாகவும் கூறினார். இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் நுழைவதை தடுக்க வேண்டியது பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான், இந்த ஸ்டாலின் இல்ல. மகாராஷ்டிராவில் போய் பேச வேண்டியதை மதுராந்தகத்தில் பேசிட்டு போறது நியாயமா? 5 மாத கர்ப்பிணி பெண்ணான பில்கிஸ் பானு அவர்களை கூட்டுப்பாலை வன்கொடுமைக்கு உள்ளாக்கின 11 குற்றவாளிகளை விடுதலை செஞ்சது உங்க குஜராத் அரசு தானே. உலகமே அதிர்ச்சி அடைந்தாங்களே, உச்ச நீதிமன்றமே அதை ரத்து பண்ணுச்ச. நீங்க பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசலாமா? தமிழகத்தில் இனி எப்போதும் திமுக ஆட்சி வராது என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திய எடப்பாடி பழனிசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக அரசு மக்களின் வெறுப்பை சம்பாதித்துள்ளதாக விமர்சித்துள்ளார். எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வராது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் 1/4 பங்கு தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை. எல்லா தரப்பு மக்களும் போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள். அரசூழில் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியில் ஒரு போராட்டம், பகுதி ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், இடைநிலை ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், டாக்டர் ஒரு பக்கம் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் ஒரு பக்கம் போராட்டம். இன்று தமிழகம் முழுவதும் போராட்ட களம் மாறிட்டது. எங்க பார்த்தாலும் போராடி கொண்டிருக்கிறார் மக்கள். அந்த அளவுக்கு மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்த அரசு திமுக அரசு. அதனால் இந்த தேர்தலோடு மக்கள் திமுகவுக்கு விடை கொடுத்து விடுவார்.